அப்பாவை அனாதையாக விட்டு சென்ற 6 பிள்ளைகள், சொத்துக்களை எழுதி வாங்கிவிட்டு தவிக்கவிட்ட உறவுகள். கலெக்டர் போட்ட உத்தரவு. தருமபுரி மாவட்டம் காந்திநகர் பகுதியில் 85 வயதான பெருமாள் என்ற முதியவரை அவரது உறவினர்கள் ஆட்டோவில் அழைத்து வந்து இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. உடலில் படுகாயங்களுடன் இருந்த முதியவரை அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் விசாரித்ததில் தான் நூல அள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் என்று தெரிவித்துள்ளார். இரவு முழுவதும் குளிரில் நடுங்கியபடி தவித்து வந்துள்ளார் பெருமாள். இதனை அறிந்த அப்பகுதியினர் சாப்பாடு கொடுத்து போர்வையும் வழங்கியுள்ளனர். தொடர்ந்து அவரது உறவினர்களுக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் காலை வரை அவரை மீட்க யாரும் வரவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கி. சாந்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் கி. சாந்தி முதியவரை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து வருவாய்த்துறை ஊழியர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சம்பவ இடத்திற்கு வந்து முதியவரை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வருவாய்த்துறையினர் உறவினர்களிடம் விசாரணை செய்தபோது முதியவருக்கு 6 பிள்ளைகள் இருப்பதும், சொத்து பிரச்சனையில் அவரது அனைத்து சொத்துகளையும் பிள்ளைகள் எழுதி வாங்கிவிட்டு அனாதையாக விட்டு சென்றதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வருவாய்த்துறையினரின் அறிவுறுத்தல்படி உறவினர்கள் முதியவரை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து சென்றனர். மேலும் தருமபுரி பகுதியில் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு தந்தையை அனாதையாக விட்டு சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.